வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம டீ கேக் ஆர் பிளெயின் கேக் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில்வர் பவுலில் 3 சில்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எக்கு ஒயிட்ஸ் அண்ட் எல்லோவை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம இந்த ஒயிட்டை வந்துட்டு நல்லா ஒரு எலக்ட்ரிக் பீட்டரில் 1 ஸ்பீடில் சர்க்குலர் மோஷனில் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பவுல் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும் கேக் எப்போவுமே. ஸோ 1 ஸ்பீடில் பண்ணுறோம். நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃபோமி டெக்ஸ்சர் வரும். இப்போ நம்ம அடுத்தது சுகர் எடுத்துக்கிறோம். சுகர் வந்து ஒரு 100 to 120 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேட்சாக நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிஃப்னஸ் வர வரைக்கும் பீட் பண்ண போகிறோம். சேம் அதே 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். ஸோ பேட்ச் வைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க, சர்க்குலர் மோஷன்லேயே பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி நமக்கு வரும். ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்த உடனே நம்ம எல்லோ பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் எடுத்துக்கிறோம். மில்க் வந்துட்டு 30 ml எடுத்துக்கலாம், இல்லை 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் 30 ml இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ஆயில் ஊற்றின உடனே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க மைதா 100 கிராம்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் பேட்சாக கலக்கிறோம். ஸோ ஆயில் போட்ட உடனே போட்டுடணும். அது முடித்த உடனே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் போடுறோம். பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் பட்டர் தடவிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரெட்டு பண்ணுற ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நல்லா நம்ம மிக்சர் ஃபுல்லாக போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு நல்லா டேப் கொடுத்துக்கிறோம். ஸோ உள்ளே நமக்கு எதுவும் பபிள்ஸ் எல்லாம் அதிகம் இல்லாத மாதிரி அது நீட்டாக செட்டில் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம அவன் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே பேக்கிங் ட்ரே வச்சுட்டு 30 மினிட்ஸ் டைம் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான டீ கேக் நமக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.